ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகெயின் ஒரு 25 சென்டென்சஸ். இந்த வீடியோவில் நம்ம 2 ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று நான் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், இன்னொன்று அவன்ற தேர்ட் பர்சன் சிங்குலர். அகெயின் பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது பாஸ்ட் நடந்த ஒரு ஆக்ஷனையும் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு ஆக்ஷனையும் எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் மிதித்தேன். நான் மிதித்தேன்னா நானுக்கு ஐ, மிதிக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டாம்ப், ஸ்டாம்போட பாஸ்டன்ஸ் ஸ்டாம்ப்ட். ஐ ஸ்டாம்ப்ட். ஐ ஸ்டாம்ப்ட் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இங்கே வாஸ் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஒருவேளை எனக்கு ஈடி யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ டிட் ஸ்டாம்ப்னு யூஸ் பண்ணலாம். பட் ஐ வாஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்லி இன்கரெக்ட். அடுத்தது நான் மிதிப்பேன். ஸோ நானுக்கு ஐ, ஸோ இது ஃப்யூச்சர்ன்றதுனால ஐஆர்வி வந்துச்சுன்னா நம்ம ஷால் யூஸ் பண்ணணும். வேர்ப் அப்படியே தான் இருக்க போகுது. வேர்பில் எந்த மாற்றமுமே இருக்க போகிறது கிடையாது. சிம்பிள் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு ப்ரொனவுனாக இருந்தாலும் சரி, வேர்ப் அப்படியே தான் இருக்கும். இந்த ஆக்சிலரி வேர்ப் ஷேல் ஆர் வில் அப்படி அது வேணால் மாறலாமே தவிர மெயின் வேர்ப் அப்படியே தான் இருக்கும். ஸ்டாம்ப்புன்ற மெயின் வேர்ப் இங்கே அப்படியே தான் இருக்கும். ஸோ ஐ ஷல் ஸ்டாம்ப், இப்படி தான் சொல்லுவோம் நான் மிதிப்பேன்னா. அடுத்தது அவன் மிதித்தான். ஸோ அவனுக்கு ஹீ, மிதிக்கிறதுக்கு ஸ்டாம்ப், ஸ்டாம்போட பாஸ்டன்ஸ் ஸ்டாம்ப்ட். ஹீ ஸ்டாம்ப்ட் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் மிதிப்பான். அகெயின் ஹீ வில் ஸ்டாம்ப். ஸோ ஸ்டாம்ப்ன்ற வேர்ப் மெயின் வேர்ப் அப்படியே தான் இருக்கும். இங்கே ஹீன்றதுனால வில்லுன்ற ஆக்சிலரி வேர்ப் ஆட் பண்ண ஃபியூச்சருக்காக. ஸோ ஹீ வில் ஸ்டாம்ப் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து நான் கொஞ்சினேன். கொஞ்சிறதுக்கு இங்கிலீஷில் ஃபாண்டில், ஃபாண்டலோட பாஸ்டன்ஸ் ஃபாண்டல்ட். அகெயின் நானுக்கு ஐ, ஸோ ஐ ஃபாண்டல்ட். ஐ ஃபாண்டல்ட் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். நான் கொஞ்சுவேன். அகெயின் நானுக்கு ஐ, ஐன்றனால இங்கே ஆக்சிலரி வேர்ப் ஷால் யூஸ் பண்ணோம். ஐ ஷால் ஃபாண்டல். ஐ ஷால் ஃபாண்டல் அப்படின்ற கரெக்டான சென்டென்ஸ். அவன் கொஞ்சினான். அவனுக்கு ஹீ, ஃபாண்டலோட பாஸ்டன்ஸ் ஃபாண்டல்ட். ஹீ ஃபாண்டல்ட். அவன் கொஞ்சுவான். ஸோ அவனுக்கு ஹீ, ஹீ வந்திருக்கனால இங்கே வில் வரும். ஹீ வில் ஃபாண்டல். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் அப்பாலஜைஸ், APOLOGIZE. நான்றனால ஐ, அப்பாலஜைஸோட பாஸ்டன்ஸ் அப்பாலஜைஸ்ட். ஐ அப்பாலஜைஸ்ட். ஐ அப்பாலஜைஸ்ட் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது நான் மன்னிப்பு கேட்பேன். இங்கே நானுக்கு ஐ, ஐ வந்துச்சுன்னா நம்ம ஷால் யூஸ் பண்ண ஃபியூச்சர்ன்றனால அப்பாலஜைஸ் அப்படின்ற மெயின் வேர்ப் அப்படியே தான் இருக்க போகுது. இதோட பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸுன்ற வேர்புக்கு கிடையாது. பாஸ்ட் டென்ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒன்லி இந்த ஆக்சிலரி வேர்ப் ஷால் யூஸ் பண்ணுறோம். ஐ ஷால் அப்பாலஜைஸ். அடுத்தது அவன் மன்னிப்பு கேட்டான். அவனுக்கு ஹீ, அப்பாலஜைஸோட பாஸ்டன்ஸ் அப்பாலஜைஸ்ட். ஸோ ஹீ அப்பாலஜைஸ்ட் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் மன்னிப்பு கேட்பான். அகெயின் அவனுக்கு ஹீ, ஹீ வந்தால் வில், ஹீ வில் அப்பாலஜைஸ். ஹீ வில் அப்பாலஜைஸ். இங்கே வேர்ப் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் V1 நம்ம யூஸ் பண்ணால் போதும். இங்கே ஆக்சிலரி வேர்ப் மட்டும் வில் யூஸ் பண்ணோம் ஹீ வந்திருக்கனால. ஸோ ஹீ வில் அப்பாலஜைஸ். நான் டவுன்லோட் செய்தேன். நானுக்கு ஏன் ஐ, டவுன்லோடோட பாஸ்டன்ஸ் டவுன்லோடட். ஸோ ஐ டவுன்லோடட் அப்படின்றது தான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். நான் டவுன்லோட் செய்வேன். அகெயின் ஐ வந்திருக்கனால இங்கே ஷால்ன்ற ஆக்சிலரி வேர்ப் வரும், ஃபியூச்சருக்கான ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஐ ஷால் டவுன்லோட். ஐ ஷால் டவுன்லோட் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து அவன் டவுன்லோட் செய்தான். அவனுக்கு ஹீ, டவுன்லோடோட பாஸ்டன்ஸ் டவுன்லோடட். ஸோ ஹீ டவுன்லோடட் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது அவன் டவுன்லோட் செய்வான். அவனுக்கு ஹீ, ஹீ வந்துச்சுன்னா ஆக்சிலரி வேர்ப் ஃபியூச்சரோட ஆக்சிலரி வேர்ப் வில் டவுன்லோட். ஹீ வில் டவுன்லோட். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் கிறுக்கினேன். கிறுக்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்கிரிபிள், SCRIBBLE ஸ்கிரிபிள். ஸோ ஸ்கிரிபிளோட பாஸ்டன்ஸ் ஸ்கிரிபிள்டு. நான் கிறுக்கினேன். நானுக்கு ஐ, ஸோ ஐ ஸ்கிரிபிள்டு அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் கிறுக்குவேன்.
என் நானுக்கு ஐ வந்தால் ஃப்யூச்சரில் ஷால் வரும். ஆக்சுவல் வெர்ப் ஐ ஷால் ஸ்கிரிபிள். அடுத்தது அவன் கிறுக்கினான். ஸோ அவனுக்கு ஹீ, ஸ்கிரிபிளோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்கிரிபிள்ட், ஸோ ஹீ ஸ்கிரிபிள்ட். அடுத்தது அவன் கிறுக்குவான். ஸோ அவனுக்கு ஹீ வந்தால் வில்ன்ற ஆக்சுவல் வேர்ப் அப்படியே தான் இருக்கும். ஹி வில் ஸ்கிரிபிள் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் கொட்டாவி விட்டேன். ஸோ கொட்டாவி விடுறதுக்கு யான், இங்கிலீஷில் யானோட பாஸ்ட் டென்ஸ் யாண்ட், இங்கே நான் கொட்டாவி விட்டேன்னு சொல்லணும். ஸோ ஐ யாண்ட் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது நான் கொட்டாவி விடுவேன். அகெயின் நானுக்கு ஐ வந்துச்சுன்னா ஷால், யான் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஐ ஷால் யான் அப்படின்னா நான் கொட்டாவி விடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கணும். அடுத்தது அவன் கொட்டாவி விட்டான். ஸோ அவனுக்கு ஹீ, யானோட பாஸ்ட் டென்ஸ் யாண்ட், ஸோ ஹீ யாண்ட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஹியர். அடுத்தது அவன் கொட்டாவி விடுவான். அவனுக்கு ஹீ வந்துச்சுன்னா வில் தான் வரும் ஃப்யூச்சரில். ஹீ வில் யான், மெயின் வேர்ப் அப்படியே தான் இருக்கும். மெயின் வேர்பில் பாஸ்ட் டென்ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ யூஸ் பண்ணுன்றார் அவசியம் கிடையாது. ஸோ ஹீ வில் யான் அப்படின்றதான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். நான் மென்றேன். மெல்றதுக்கு இங்கிலீஷில் சூ, நான் ஐ சூட். சூவோட பாஸ்ட் டென்ஸ் சூட். ஸோ ஐ சூடுன்றதான் இங்கே கரெக்டான சென்டென்ஸ். ஸோ கிராஜுவலாக இதே மாதிரி நம்ம மற்ற சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறன்ற பார்க்கலாம். இப்போதைக்கு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் பார்க்குறோம். அகெயின் ப்ரெசென்ட் இருக்குது, ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறன்றதை போக கிராஜுவலாக மெதுவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் பாய்.